சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார். தமிழீழம் சேர்ந்து பிறப்பு இடமாகவும் மீள உருவாக்கும் ஒரு வரிகள் ஆயுத போராட்டம் மக்களை ஆதர் வந்து கிளிநொச்சியில் நிற்கிறோம். இதில் நாங்கள் வரக்குள்ள ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நான் பார்க்க போகிறேன். இது என்ன சம்பந்தமான ஆர்ப்பாட்டம் மட்டும் தெரியலை. நாங்கள் முழுமையாக பார்ப்போம். நல்ல படம். பயங்கரவாத முத்திரை குத்தாது கருத்து சுதந்திரத்துக்கு பயங்கரவாத முத்திரையை குத்தாது கருத்து சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு வேண்டாம் 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 விடுதலை செய் 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 விடுதலை வேண்டாம் 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 தமிழகத்து மட்டும் கருத்துக்கு வந்துடும் மறுக்கப்படுவது போராடுறோம். எங்களுக்கான உரிமையை விட்டு கொடுங்க. தாய் அரசித்தான கைது செய், அரசித்தான கைது செய், தமிழரை கைது செய்யாது. நாங்கள் என்ன துரோகம் செய்தோம்? நாங்கள் என்ன துரோகம் செய்தோம்? எங்களுக்கான உரிமை, எங்களுக்கான உரிமையை கைது செய். நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் என்ன செய்தோம்? நீங்கள் அவர்களுக்கு நாங்கள் எதிரியல்ல, நீங்கள் அவருக்கு நாங்கள் எதிரியல்ல. எங்களுக்கான உரிமையை தாங்க. நீங்கள் அவருக்கான எதிரியல்ல. நீங்கள் தமிழெல்லாம் ஒரே இனம், ஒரே ரத்தம். எங்களை கைது செய்கிறீர்கள். எங்கள் இனத்தை எங்கள் இனத்தை நடக்கிறீர்கள். எங்கள் இனத்தை நடக்கிறீர்கள். தமிழரை நடக்காதீர்கள். தமிழரை நடக்காதீர்கள். கொத்து கொத்தா கொண்டீர்கள். கொத்து கொத்தாய் முன்னீர்கள். கொண்டீர்கள். நாங்கள் என்ன கேட்டோம்? ஆயுதம் என்று சுட்டோமா? இல்லையா? உடையாலும் எங்களால் நீங்கள் கையை கட்டி வைத்திருக்கிறீர்கள். எங்களையே கொள்ளுகிறீர்கள். இளைஞர்களை கைது செய்யாது. இளைஞர்களை கைது செய்யாது. இளைஞர்களை கைது செய்யாது. தமிழரை அழிக்காத. தமிழர் நிலத்தை அழிக்காது. தமிழ் நிலத்தை அழிக்காது. தமிழரை அழிக்காது. தமிழரை அழிக்காது. தமிழினம் வேண்டும். தமிழர் வேண்டும். இந்த நாடு எப்பயுமே தன்னை பிரிச்சு தான் பார்க்கிறது. இந்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்கள் எப்பொழுதும் தமிழர்களை ஈழத்தமிழர்களை வேறாகவும் தங்களை வேறாகவும் தான் பிரித்து பார்த்தது. அதற்கு பின்னதாக வேறாக பிரித்து தாங்களே பார்த்துட்டு எங்களை பயங்கரவாத தடை சொல்லத்தில் விதித்தாள நினைக்கிறோம் என்று சொல்லி எங்களை பயங்கரவாதத்தில் தடை சொல்லத்தில் இது ஒரு மிக அநியாயமான எங்களுக்கு எங்களோட 1958 இருந்து எங்களுக்கு அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கலைஞனை இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் அடைப்பதன் மூலம் தமிழர்களின் குரல்களை நான் நினைக்கிறேன். இது ஒரு பண்பாட்டு இன அழிப்பு. இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்லணும். இது ஒரு பண்பாட்டு இன அழிப்பு. எங்கள் மீதான இனப்படுகொலை 2009 உச்சத்திற்கு வந்ததற்கு பின்னர் மெதுவாக நடக்கின்ற பண்பாட்டு இனப்படுகொலை இது ஒன்று. ஆனால் இதன் மூலம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய குரலை நசுக்க முடியாது. சர்வதேசம் நிச்சயமாக நீதி தரும்.
விடுதலை செய் 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 இதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே இந்த இடத்துல வந்து வந்து பழைய கச்சேரிக்கு முன்னால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் உண்மையான பக்கம் என்னென்னா சங்கீதம் வந்து ஒரு பாடகரை வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டதாகவும் அந்த பாடகரை வந்து உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம் இதில் நடக்குது. இதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதன் நம்பி அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். சங்கீதனை விடுதலை செய் சங்கீதனை விடுதலை செய் சங்கீதனை விடுதலை செய் அரச பயங்கரவாதம் ஒழிக அரச பயங்கரவாதம் ஒழிக சிங்களத்தில் எழுதப்பட்ட பதாதைகளையும் வச்சிருக்கணும். சிங்களம், இங்கிலீஷ். சங்கீதமே
ஃபாதர் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதி ஃபாதரும் அதோடு சேர்த்து இந்த பகுதி மக்கள் பகுதி வந்து போலீஸாரும் வந்து இந்த பகுதியில் மக்களை துன்புறுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நமக்கு நீதி வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு நீதி வேண்டும். அநியாயமாக கைது செய்யப்படுதல் நிறுத்தப்பட வேண்டும். இதனால் எங்களுடைய மக்கள் எல்லோரும் சுதந்திரமாக இந்த ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசை, எங்கள் எல்லோருடைய விருப்பம். எனவே அரசு இந்த மக்களுடைய அப்பாவி மக்களுடைய குரலை கேட்டு சன்னிதனையும் இன்னும் எத்தனையோ இளைஞர்களை அநியாயமாக விசாரணையின்றி இருக்கின்ற இளைஞர்களை விடுதலை செய்து இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நான் இந்த நாட்டின் திரைஞை என்ற மட்டிலே ஒரு தமிழனுக்கு அநீதியா, தமிழனுக்கு அநீதியா, தமிழனுக்கு அநீதியா, தமிழனுக்கு அநீதியா, தமிழனுக்கு அநீதியா, தமிழனுக்கு அநீதியா, சொல் சொல் சங்கீதனை 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 அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே அனுர அரசே. வணக்கம் ஐயா. இன்னைக்கு சங்கீதண்ட விடுதலை சம்பந்தமாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் சங்கீதன் வந்து பாடியது எமது தேசிய பாடல். இதை யாரும் தடுக்க முடியாது. எமது இனம் வடக்கு கிழக்கிலே எமது இனம் நாங்கள் தனியாகத்தான் வாழ விரும்புகிறோம். இந்த மாவீரர்கள் 60,000 மாவீரர்களும் 3 லட்சம் மக்களை நாங்கள் இழந்தது இந்த சிங்கள தேசத்துக்கு அடிபணிந்து நடப்பதற்காக இல்லை. எங்கள் 2009 முள்ளிவாய்க்காலில் எங்கள் ஆயுத போராட்டம் கவனிக்கப்பட்டதொழிச்சு அரசியல் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் சர்வதேசத்திடம் கேட்கிறோம், எங்களுக்கு நீதி வேணும் என்று. இதே அனுர அரசு ஜனாதிபதியாக வரும்போது விடுதலை புலிகளின் பாடல்களை பாடலாம், விடுதலை புலிகள் தேசிய தலைவர் போன்ற படங்களை போடலாம், எல்லாம் செய்யலாம். எத்தனை டிக்டாக்ல அனுராட பக்கத்தில் படம், இந்த தலைவர் படம், இதெல்லாம் போட்டு வாக்கு பிச்சை எடுத்து விட்டு இன்றைக்கு சங்கீதன் மாதிரி இனி ஒரு நபர்கள் கைது பண்ணக்கூடாது, உடனே விடுதலை செய்ய வேண்டும். தமிழ் மக்கள் மட்டுமில்லை, முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் எல்லாருக்குமே இந்த பயங்கரவாத சட்டம் உண்மையாகவே ஒரு தேவையில்லாத சட்டம். ஒரு ஜனநாயக நாட்டிலே இப்படியான சட்டம் தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் இதே இதில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சரத் பொன்சேகா எத்தனை கேவலமான வார்த்தைகள் சொல்லுகிறார். சரத் பொன்சேகா இன்று அவர் உண்மையாகவே விசாரிக்கப்பட வேண்டியவர். இன்று எத்தனையோ எங்கள் மக்கள் சொத்துக்கள் நகைகள் திருட்டுத்தனமாக
கொள்ளையடித்துவிட்டு இந்த அரசுக்கு வசைபாடி கொண்டிருக்கிறார். ஆகவே விசாரணை செய்ய வேண்டிய எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்பாவி மக்களை சங்கீதம் போல அப்பாவி மக்களை கைது பண்ணி ஒரு காலமும் தமிழர்களை அடக்க நினைக்க வேண்டாம். அனுர அரசுக்கு பகிரங்கமாக கோரிக்கை விடுகிறோம். நன்றி. அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமான அமைப்புகளும் இந்த இடத்தில் திரண்டிருக்கின்றார்கள். இங்கே சங்கீதம் என்ற ஒரு தம்பியை பாடலை பாடியதற்காக கைது செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு சுதந்திரம் மறுக்கப்பட்டது என்பதை அப்பட்டமாக தெரிகின்றது. ஆகவே இந்த இனத்தின் மேல் விதிக்கப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர் இனத்தை வெகுவாக பாதித்திருக்கின்றது. அனைவரும் அணிவீர்கள். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்த சங்கியை விடுதலை செய்வதற்காகவும் ஏனைய குழந்தைகளை கைது செய்யாமல் இருப்பதற்காகவும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். பெருந்திரளான மக்கள் பெருந்திரளான இளைஞர்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சங்கீதனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அனுர அரசு அதற்கு கருணை காட்டி இந்த இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட கைதிகள் இடம்பெறக்கூடாது. அவரை விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்யப்பட்டதாக கூறித்தான் கைது செய்தார்கள். அவர் பாடிய பாடலில் விடுதலை புலிகளை பற்றியோ அல்லது தேசிய தலைவரை பற்றியோ எந்த வரிகளும் அது இருக்கவில்லை. ஆகவே சங்கீதன் என்பவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இனிவரும் காலங்களில் ஏனைய இளைஞர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கவாரம் பெறக்கூடாது என்பதை கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்தின் வர்த்தக சங்க தலைவர். பிறப்பு இடமாகவும் இந்த மண்ணிலே வாழ்ந்த கணேஷ்குமார் சங்கீச்சர் ஒரு சிறந்த தப்பாடகர். இந்த மண்ணிலே மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சிறந்த இளம் பாடகர். அந்த இளைஞனை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அனுர அரசாங்கம் கைது செய்திருக்கிறது. மிக மோசமான 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையிலே வைத்திருக்கின்ற இந்த அரச பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழ் மக்களை அழிப்பதற்காகவே கொண்டு வந்த ஒரு சட்டம். அதன் மூலமாகவே தமிழ் மக்கள் பெரிய அளவில் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் கூட அந்த சட்டத்தை வைத்து தமிழ் மக்களுடைய காணிகளை விடுவிக்காமல் தமிழ் மக்களுடைய இடங்களிலே புத்தவிகாரைகளை அமைத்து தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமைகளை கூட பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை அனுர அரசாங்கமும் கைக்கொண்டு வருகிறது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறியிருக்கிறார்களே தவிர அரச பயங்கரவாதம் என்பதும் சிங்கள பேரினவாதம் என்பதும் மாறவில்லை என்பதைத்தான் இந்த நடவடிக்கைகள் மிக வெளிப்படையாக சொல்லுகின்றன. குறிப்பாக இந்த மண்ணிலே தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிற இந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கி இருக்கிற நிலையில் கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிற மக்களுடைய சூழலில் நாங்கள் அழிந்து போன ஒரு தேசத்தின் சாம்பல் மேட்டில் கிளிநொச்சி மண்ணிலே நின்றுதான் பேசுகிறோம். காரணம், திரும்பவும் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒரு இளைஞன் பாடல் பாடியதற்காக இந்த அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளை, ஆப்பிரிக்க நாடுகளை நாங்கள் மிக வினயமாக கேட்கிறோம். மனித உரிமைகள் அலுவலகத்திலே மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளையும் நாங்கள் எங்களுடைய இதயத்தின் வழி இந்த மக்கள் சார்பாக கேட்கிறோம். இதே மண்ணில் இருந்து ஐநா சபையினுடைய அமைப்புகள் வெளியேறுகிற பொழுது மக்கள் கைகளை காட்டி மறைத்தார்கள், போக வேண்டாம் போக வேண்டாம் என்று. அதையும் தாண்டி இந்த உலகம் எங்களை உதறி தள்ளிவிட்டு போன ஒரு காலத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இப்பொழுதும் கூட இந்த உலகத்திடம் நாங்கள் கேட்கிறோம், பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக இருக்கிறது. இந்த மண்ணிலே எங்கள் மக்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் வந்து சாதாரணமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாயின் ஏன் இந்த இளைஞன் தமிழ் பாடல்களை பாடியமைக்காக கைது செய்ய வேண்டும்? ஏன் இந்த இளைஞன் கைது செய்யப்பட வேண்டும்? தமிழ் பாடல்களை பாடியமைக்காக அமைச்சர் இன்றைக்கு அனுர அரசிலே அங்கம் வகிக்கின்ற அமைச்சர்கள் கூட யாழ் மாவட்டத்திலே எமது தலைவருக்கு சிலை வைப்போம் என்று கதைத்திருக்கின்றார்கள். அதாவது சந்திரசேகர் கதைத்திருக்கின்றார், அமைச்சர் சந்திரசேகர் மேடையிலே கதைத்திருக்கின்றார். அப்போ அவர்களெல்லாம் சந்தோஷமாக இந்த மண்ணிலே நடமாடி தங்களுடைய வாக்கு வங்கிகளை வேண்டுகின்றார்கள். சாதாரண ஒரு இளம் வயது இளைஞன், அவனுடைய பிறந்த நாள் நேற்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை அந்த பிறந்த நாளை கூட 24வது அகவையை கூட சிறையில் தான் அனுபவிக்கின்றோம். இந்த இளைஞன் கைது செய்யப்படுவது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். வகையில் இந்த கிளிநொச்சியிலே பல படைப்புகளை வெளியிட்டிருக்கின்றேன். இப்போது தற்காலத்திலே 79ஆம் ஆண்டு தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம், 82ஆம் ஆண்டு நிரந்தரமாக்கப்பட்ட அந்த தடை சட்டம் ஒரு 22 வயது இளங்கலைஞனை பயங்கரவாத தடை சட்டத்தில் இன்று கைது செய்திருக்கின்றது. அந்த பாடலை நான் கேட்ட பொறுத்தவரையில் அந்த பாடலிலே இவர்கள் கூறுவது போல்
புலிகளை மீள உருவாக்கும் ஒரு வரிகள் அங்கு இடம்பெற்றதாக நான் அறியவில்லை. நான் அந்த பாடலாளர் என்ற வரிகள் அந்த பாடலை தெளிவாக ஆராய்ந்து அந்த பாடலில் கூறப்பட்ட விடயமானது எங்கள் இனம் காலங்காலமாக அனுபவித்த துன்பங்கள் அதால் ஏற்படுகின்ற மருக்களின் வலிகளையே அந்த பாடல் உரைக்கின்றது. அந்த பாடல் மீண்டும் புலிகளை உருவாக்கும், புலிகளை முயற்சி செய்யப்படும் என்று இலங்கை அரசாங்கம் கருதி பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கைது இருக்கின்றது. ஆனால் இந்த மண்ணிலே இந்த யுத்தத்தாலே ஏற்பட்ட வடுக்கள், இந்த யுத்தத்தின் வலிகளை சுமக்கின்ற மக்கள், இந்த யுத்தத்தாலே அங்கங்களை இழந்த பல மக்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நினைவுகளே போதும் இந்த யுத்தத்தின் வடுக்களை இந்த மக்கள் மனதிலே பதிய வைப்பதற்கு. இன்று ஒரு 22 வயது ஒரு இளங்கலைஞனுக்கு இந்த மண்ணின் வலி புரிந்திருக்கின்றால் அந்த யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களின் அடையாளங்களின் தொன்று தொட்டு அவர்களால் உழைக்கப்படுகின்ற அந்த வலிகளின் வேதனைகளின் செயல்பாட்டிலேயே அந்த இளைஞன் அதில் ஈர்க்கப்பட்டிருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். ஆனால் நாங்கள் ஒரு தவறை செய்கின்றோம். ஒரு இயக்கப்பாட்டை பாடியிருக்கின்றார், ஒரு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான பாடலை பாடியிருக்கின்றார். இயக்கப்பாட்டை படித்ததால் இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான். நாங்களே அந்த பாடலை ஒரு தவறான பாடலாக பல மீடியாக்கள் சித்தரித்து கொண்டிருப்பது எனக்கு மனவேதனை அளிக்கின்றது. அப்படி அல்ல, அந்த பாடல் கூறுவது இந்த இனத்துக்கு ஏற்பட்ட வலிகளை மட்டும்தான். வலிகளை கூறுவதற்கூற தமிழினத்திற்கு உரிமை இல்லை என்று இன்று தான் பெரும் சாதனை படைக்கும் அரசாங்கமாக கூறிக்கொண்டிருக்கும் அரசாங்கம் தானும் ஒரு சிங்கள ஆட்சியாளர் தான். தமிழினம் என்றால் இந்த மண்ணிலே நதுக்கப்பட்ட இனமாக வாழ வேண்டும் என்பதை மீண்டும் கட்டியங்கூறி இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். நன்றி. எங்கள் சங்கீதனை எங்கள் சங்கீதனை எங்கள் சங்கீதனை சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், எங்கள் சங்கீதனை எங்கள் சங்கீதனை தமிழினம் කියන්නේ අපේ මාතෘභූමිය, මෞර්ය භූමිය. ඒක තහනම් කරපු වචනේ නෙමෙයි. දැන් කිල්ලකිය තරුණ එක්කෙනෙක් සින්දි වලින් ඒ වචනේ පාවිච්චි කරා කියලා දැන් රස්තවාදී පනතෙන් අරස් කරලා දැන් ඉරේ ඉන්නවා. ඒ කියන්නේ தமிழினம் ඊළම් නැත්තම් අපේ නායක ප්‍රභාකරන් නැත්තම් අපේ මානව සහෝදරියෝ ඒගොල්ලන් නම පාවිච්චි කරන්නේ තහනම් නෙමෙයි. තහනම් කරලා තියන්නේ රස්තවාදී පනතේ தமிழீழ விடுதலை புலிகள். ඒ කියන්නේ ඒ නම විතරයි තහනම් කරලා තියන්නේ. ඒ නිසා ඒ ධර්මය නිදාස් කරන්න ඕන. රස්තවාදී පනතේ තියාගෙන දෙමළ මිනිස්සුගේ අයිතිවාසිය නැති කරන්න එපා. නැත්තම් මේ සිද්ධි වලින් වෙන මොකක් හරි ආණ්ඩුව කරන්න ලෑස්ති කරනවා කියලා තමයි මම හිතන්නේ. ඒ නිසා අද சங்கீதன் பாடினாள், சங்கீதன் பாடினாள், தடை செய்கின்ற அல்லது படைப்பாற்றலை மட்டுப்படுத்துகின்ற செயற்பாடைத்தான் இன்றைக்கு அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ஒரு இனத்தினுடைய மொழியை ஒரு இனத்தினை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழியை அழிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையிலே அந்த தமிழ் மொழியை இந்த உலகெங்கும் பறைசாற்றுகின்ற அந்த தமிழ் மொழியினுடைய அழகை இந்த உலகத்தின் கொண்டு செல்கின்ற கலைஞர்களையும் படைப்பாளர்களையும் அச்சுறுத்தி அவர்களுடைய அந்த